வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். வெரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலான் இருக்கு. வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்னா, என்லார்ஜ்டு வெயின்ஸ். வெயின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதாவது நம்ம உடம்புல இருக்க அசுத்தமான ரத்தத்தை திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது வெயின். இந்த வெயின்றது உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கையில் வெயின் இருக்குது, காலில் வெயின் இருக்குது, ஃபுட்டில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வெயின் இருக்குது. எஸ்பெஷலி காலில் நம்ம ஹார்ட்லேருந்து வர பிளட் சப்ளை வந்து உடம்புக்கு எல்லாம் போயிட்டு ஆர்ட்ரி வழியாக போகிறது, போயிட்டு அது திரும்ப ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது வெயின். அந்த வெயின் வந்து எல்லாருக்குமே சின்ன சின்னதாக இருக்கும். பட் சில பேருக்கு அந்த வெயின் வந்து நல்ல பெருசாகி நரம்பு நல்ல பெருசாக இருக்கும். அந்த பெருசானது ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கலைன்னா நல்லா புடைச்சி போய் பெருசாக ஆயிரும். அதுக்கு பேர் தான் வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் வெயின்றது காமனாக காலில் மட்டும்தான் இருக்கும், கையிலலாம் ரொம்ப வர்றதில்லை. காலில் ஏன் வர்றதுன்னா அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள்லாம் சொல்கிறேன். வெரிகோஸ் வெயின் காமனாக பார்க்குறது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கவங்களுக்கு வரலாம். டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸ், போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், இல்லை 8 to 12 hours நிற்கிற வேலைகள், அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால காலில் அந்த வெயினில் வந்து ப்ரெஷர் அதிகமாகி வெரிகோஸ் வெயின் வரலாம். நம்பர் 1. அதுக்கு நம்பர் 2 வந்து ப்ரெக்னன்சி. இப்போ நல்லா நார்மலாக இருப்பாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்பொழுது என்னன்னா, அந்த ரத்த ஓட்டம் கால்லேருந்து ஹார்ட்டுக்கு போகிற வழியில் அந்த ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆக நினச்சி உங்கள் குழந்தை ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு ஒரு 10 kg எக்ஸ்ட்ரா உடம்புல ஃபார்ம் ஆகும். அந்த குழந்தை போய் நரம்பு போகிற வழியில் அழுத்தம் பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைஞ்சி வெரிகோஸ் வெயின் வரலாம். ப்ரெக்னன்சினால் வர வெரிகோஸ் வெயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் வரலாம். இது தவிர ஹெரிடிட்டி, அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா சில குழந்தைகளுக்கும் வெரிகோஸ் வெயின் 20-30 இயர்ஸ்லேயே வரும். இதெல்லாம் அந்த வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான காரணங்கள். அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே இருக்கும் வெரிகோஸ் வெயின் சின்ன சின்னதாக. பட் அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக, எதை டைலேஷன் சொல்லுவோம். இப்போ சின்னதாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் பெருசாகும். அந்த ப்ரெஷர் அதிகமாகவே பெருசாகி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா மண்புழு மாதிரி ஆயிரும். கால் ஃபுல்லாக அப்படியே மண்புழு மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடணும். இந்த வெரிகோஸ் வெயின் பார்த்தாச்சு. இதுக்கு என்னென்ன டெஸ்ட்டுகள் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிளினிக்கல் டெஸ்ட் தான். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். காமனாக வாஸ்குலர் சர்ஜன்ஸ் இல்லை ஜென்ரல் சர்ஜன்ஸை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு டாப்லர் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. டாப்லர் ஸ்கேன் என்ன அப்படின்னா, இந்த ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இருக்கா, மேலே போகிற ரத்த ஓட்டம் திருப்ப லீக்கேஜ் இருக்கா. ஆக்சுவலாக வெரிகோஸ் என்ன ஆகுனா, மேலே போகிற ரத்தம் வந்து திருப்பி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். லீக் ஆகி அது ப்ரெஷர் அதிகமாகி நரம்பு நல்லா பெருசாக விரைச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வாஸ்குலர் சர்ஜனோ அவங்கள பார்த்துட்டு டாப்லர் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குது, அந்த ஸ்கேன் பார்த்துட்டு உங்களை வெரிகோஸ் வெயின் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டயக்னோசிஸ்க்கு வெரிகோஸ் வெயினுக்கு டாப்லர் ஸ்கேன் தான். ஸோ பார்த்தாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் தான். இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் மைல்டாக வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லாங் சிட்டிங், அந்த லாங் ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணு. இப்போ நான் 12 மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்குன்னா இடையில கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 6 மணி நேரத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம். ப்ரெக்னன்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது காலுக்கு சாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, எலாஸ்டிக் ஸ்டாக்கிங்ஸ்னு இருக்குது. கால் பாதம் விரலில் இருந்து தொலை வரைக்கும் போடலாம். அந்த ஸ்டாக்கிங்ஸ்னால் என்னென்னா, வெரிகோஸ் வெயின் ஸ்டாக்கிங்ஸ்னால் என்னென்னா, இட் கிவ்ஸ் ப்ரெஷர். இது நம்ம வியர் பண்ணும்போது அந்த கால் வெயினெல்லாம் ப்ரெஷர் பண்ணி உள்ளே இருக்க பிளட்டை மேலே உடம்புக்கு தள்ளி விட்டுரும். அதுதான் அதோட பர்பஸ். அது வந்து வெரிகோஸ் வெயின் ஸ்டாக்கிங்ஸ்னு பேர். இப்போ மைல்டாக இருக்குது இல்லை மாடரேட்டாக இருக்குது, இந்த ஸ்டாக்கிங்ஸ்லேயே நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். பட் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து தொடர்ந்து எப்பெல்லாம் நிற்கிறீங்களோ, ஒரு நாள் 8 மணி நேரம் நிற்கிறேன், தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும். நைட் அவுத்து வச்சிடலாம். ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும். அதே வந்து சில பேர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க நல்லாயிரும். பட் நீங்கள் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணி ஸ்டாக்கிங்ஸ் போடல, ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ரெகுலர் நின்று அது வந்ததுக்கப்புறமும் நீங்கள் கண்டுக்கிறாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி தான் பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜரியே இப்போ நிறைய டைப்ஸ். முந்தி நம்ம படிக்கும்போதெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓப்பன் சர்ஜரினா அந்த இடத்த ஓப்பன் பண்ணி அந்த வெரிகோஸ் வெயினை கட் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் இப்போ வந்து நிறைய வந்துச்சு. லேசர், அப்புறம் எண்டோஸ்கோபி மாதிரி சர்ஜரியெல்லாம் நிறையா வந்திருக்கு. RF அப்ளேஷன் ஒரு சர்ஜரி இருக்குது. அதாவது லேசர் மாதிரி வச்சு அந்த நரம்பில் இருக்க ரத்த ஓட்டத்தை குறைச்சி விட்ருவாங்க, RF அப்ளேஷன் சொல்லிட்டு. அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த நரம்போட ரத்த ஓட்டம் போகிறது கொஞ்சம் அடைப்பு மாதிரி வந்துடும். திருப்பி வெரிகோஸ் வெயின் இருக்காது. ஈவன் தென் நம்ம சர்ஜரி பண்ணால் கூட லாங் டேர்மில் நீங்கள் வந்து கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் போட்டு தான் ஆகணும். அது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் திருப்பி வராது.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணிடுறாங்க, இல்லை சாக்ஸ் போட்டுறாங்க, கொஞ்சம் நல்லாயிரும், வலிகள் குறைஞ்சிரும், நல்லாயிரும். திருப்பி அதை கண்டுக்கிறாமல் விட்டிங்கன்னா திருப்பி ஒரு 1 or 2 இயர்ஸில் திருப்பி வந்துடும். ஸோ இந்த வெரிகோஸ் வெயினை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அதில் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, நாளடைவில் அதில் நல்லா வெயின் நல்லா பெருசாகிறதுனால கால் கையெல்லாம் குடைச்சல் வந்துடும், காலில் வந்து வலி வரும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, லேசாக அடிபட்டால் கூட அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பிளட் லீக் ஆகிடும். நீங்கள் ஒரு சின்ன இன்ஜுரியாக இருக்கும், ஒரு சின்ன ஊசி குத்துன மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய பிளட் போயிடும். பேஷண்ட்டை வந்து அவங்கள வந்து நம்ம ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே பிளட் ரொம்ப வெளியே போய் பிபிலாம் ஃபாலோ ஆகிரும், உயிருக்கே கூட ஆபத்தான நிலைமையில் ஆகலாம். ஸோ அந்த நரம்பு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால சர்ன்னு பீரியட் அடிச்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த வெரிகோஸ் வெயினை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்க்குறது நல்லது. இந்த காம்ப்ளிகேஷன் இது 2 தான். வலி வரும், சில பேருக்கு ப்ளீடிங் நிறையா ஆகும், சில பேருக்கு என்னன்னா அந்த இடத்துல புண்ணாயிரும். அந்த வெரிகோஸ் வெயின் இருக்க இடத்துலையே ஸ்கின்ல புண்ணாயிரும். புண்ணாயிருச்சுனாலும் அது நாளடைவில் ஆறவே ஆகாது, ஒரு மாதம் 2 மாதம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த புண்ணு ஆறும். இன்னும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் விட்டிங்கன்னா அந்த புண்ணு பெருசாகி வெரிகோஸ் வெயினும் இருக்கும், காலில் ரொம்ப பெரிய புண்ணாயிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் புண்ணை வச்சுட்டே இருப்பாங்க, அது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஆறலைன்னு சொல்லி. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணணும். பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னென்னா, அந்த புண்ணை கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்கின் கிராஃப்டிங் தொலைலேருந்து தோல் எடுத்து வச்சுருவோம். ஸோ வெரிகோஸ் வெயின் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு புண்ணாக இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ மைல்டாக இருக்கும்போது ஜஸ்ட் மாத்திரையிலே குறைக்கலாம், அதுக்கப்புறம் சாக்ஸு போடலாம், அதுக்கப்புறம் வாஸ்குலர் சர்ஜரி பண்ணலாம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம். நீ என்ன ஸ்டேஜில் வரீங்களோ அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கிளினிக் வாங்க, டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.